இந்த எபிசோட்ல ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலாக நருட்டோ கிட்ட வந்து நம்ம நைன் டெயில் சாசுகேவோட ஹேட்ரேடே உன்னால குறைக்க முடியல, நீ எப்படி வாரை ஸ்டாப் பண்ணுவேன்னு கேட்க, நம்ம நருட்டோ வந்து அது கண்ணுக்கிட்ட போயிட்டு நான் சாசுகேவையும் காப்பாற்றுவேன், வாரையும் நிப்பாட்டுவேன், ஒரு நாள் முடிஞ்சா உனக்குள்ள இருக்க ஹேட்ரேடையுமே சால்வ் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். இதோட ஃபிளாஷ்பேக் முடிய நம்ம சன் கோக்கு வந்து எங்களை மாதிரி டைல் பீஸ் உங்களெல்லாம் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, நம்ம நருட்டோ வந்து பரவாயில்ல ஓகே, எனக்கு சில ஐடியா வச்சு கிடைச்சது, நான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டுன்னு சொல்றான். நம்ம நைன் டெயில் வந்து நருட்டோ நான் உன்னை இவ்வளவு வருஷமா பார்த்துட்டு வரேன், நீ என்னதான் டைல் பீஸ் கிட்ட சொன்னாலுமே உன்னோட ஃபீலிங்ஸ்லாம் டைல் பீஸ் கிட்ட போய் சேராதுன்ற மாதிரி சொல்லுது. அப்படியே மெடிக்கல் கேம்பேஸை காட்ட அந்த இடத்துல சாக்குரா வந்து சிவியரா அடிப்பட்ட எல்லாருக்குமே ஹீல் பண்ணி முடிச்சதால நருட்டோக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்குரா அண்ட் ஷிசுனே ரெண்டு பேருமே செகண்ட் கம்பெனி நருட்டோ அண்ட் பி இருக்க இடத்துக்கு வராங்க. நருட்டோ வந்து என்ன பண்றதுன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்ல, சன்கோக்கு வந்து சீக்கிரம் மாடாராக்கு நான் இருக்கிற நீ இருக்க இடம் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல, நம்ம டோவி வந்து அந்த செயினை கனெக்ட் பண்ணி ஃபோர் டெயிலோட கழுத்தை லாக் பண்றான். நருட்டோ ஃபோர் டெயிலோட வாயிலிருந்து எழுந்துருச்சு. வெளியில வர்றதுக்காக கேசிஎம் மூட் போய் ட்ரை பண்ணுவான், பட் முடியாது. சரி நருட்டோ வந்து இதுவே என்ன வாயிலிருந்து துப்புற மாதிரி எதனா பண்ணணும்னு யோசிக்க, நிறைய சாப்பிட்டான்னு சொல்லிட்டு நிறைய ஷேடோ க்ளோனை யூஸ் பண்ணுவான். ஒரு வழியா சன்கோக்குவே அதோட வாயை திறந்து எல்லா க்ளோன்ஸையுமே துப்ப ஆரம்பிச்சிடும். நருட்டோ வந்து ஒரு வழியா வெளியில வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சன்கோக்கு சொன்ன ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்கறான். அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட பின் கழுத்துல தான் அந்த ராட் இருக்கும். அந்த ராடு மூலியமா தான் கிடோ ஸ்டாச்சுவோட செயின் வந்து கனெக்ட் ஆயிருக்கும். ரினிங்கன் வச்சிருக்கோம், அங்க அதை வச்சுதான் என்ன கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு சொல்ல நருட்டோ வந்து வெளியில வந்துட்டதுக்கு அப்புறம் அந்த ராடு எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்கான். சன்கோக்கு வந்து நருட்டோவை அட்டாக் பண்ணா அதுல இருந்தே நம்ம நருட்டோ அது மேல ஏறி ஓட ஆரம்பிக்கிறான். சன்கோக்கு அது கையை வச்சு நருட்டோவை அட்டாக் பண்ண சடனா அவன் சாக்கரா மூடுக்கு போய் அந்த கையை தடுத்து வச்சுட்டு ரொம்ப நேரத்துக்கு என்னால இந்த மூட்ல இருக்க முடியாது சொல்லிட்டு இங்கிருந்தே ஒரு கையை அமைச்சு அந்த சாக்கரா ராடை எடுக்க ட்ரை பண்றான். அவன் நல்லா இழுன்னு இழுத்துறதுக்கு அப்புறம் அது லேசா வெளியில வரும். அப்ப நம்ம டோவி வந்து அது ஒன்னும் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்னு அதுல இருந்தே சங்கிலி வர வச்சு நம்ம நருட்டோவையும் பிடிப்பான். அப்பதான் டோவி சொல்றான், அந்த ராடை டச் பண்றவங்களாம் அதுல கனெக்ட் ஆயிருவாங்க, இது நாகட்டோ யூஸ் பண்ணதோட இது ரொம்பவே பவர்ஃபுல்லானதுன்னு சொல்றான். ஒரு பக்கம் கக்காஷி அண்ட் காய் சீக்கிரத்தை முடிச்சுட்டு நருட்டோக்கு ஹெல்ப் பண்ணும்னு நினைக்க, நருட்டோ அந்த சங்கிலி மூலியமா பயங்கரமா கத்துறான். நருட்டோவால அந்த ராடை எடுக்கவே முடியல, ஏன்னா டோவி அந்த சங்கிலியை வச்சு நல்லாவே நருட்டோவையுமே லாக் பண்ணிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம நைன் டெயில் வந்து எல்லாமே அதே மாதிரி தான் நடக்குதுன்ற மாதிரி சொல்லுது. அப்படியே சின்ன வயசு நருட்டோவை காட்ட, அவன் வந்து அப்ப ஒரு நாள் நான் ஒக்காகே அவன் நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வாட்டி இருக்கா சென்சே கிட்ட, ஒரு நாள் நான் ஒக்காகே அவன் எனக்கு முன்னாடி இருந்த எல்லா ஒக்காகேவோட நான் ஸ்ட்ராங்கா இருப்பேன், அப்ப இந்த வில்லேஜ்ல இருக்க எல்லாருமே என்ன மதிப்பாங்க, என்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கும்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் அகாடமியில கிராஜுவேஷன் எக்ஸாம் வைக்க ஷேடோ க்ளோனுக்கு வச்சிருப்பாங்க இல்லையா, அதுக்கப்புறம் நருட்டோ அந்த ஸ்க்ரோலை திருடி 1000 க்ளோன்ஸ் மேக் பண்ணிருப்பான். அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஹெட் பேண்டே கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் நிஜி கூட சூனின் எக்ஸாம் அப்ப சேலஞ்ச் பண்ணி தலைவிதின்னு எதுவுமே இல்லை, யார் வேணா எதுக்கு வேணா எப்படி வேணா ஜெயிக்கலாம்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ஜெயிச்சிருப்பான் இல்லையா, அந்த விஷயம். அதுக்கப்புறம் சுனாடே கிட்ட அதிகமா வாய் கொடுத்து அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட ஆரம்பிச்சு சுனாடே வந்து அவனை நெத்தியிலேயே அடிச்சு கீழே விழுந்து கிடப்பான் இல்லையா. அப்ப நருட்டோ எழுந்திருச்சு 3 நாள்ல இந்த ஜூட்ஸுவை நான் பெர்ஃபெக்ட் பண்ணி காட்டுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காபுட்டோவை பெர்ஃபெக்ட் ட்ரெஸ்ஸிங்கை யூஸ் பண்ணி நம்ம நருட்டோ வந்து அடிச்சு ஓட விட்டுருப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் டென்டோ பெயின் கூட சண்டை போட்டு ரசிங்கனை யூஸ் பண்ணி டென்டோ பெயினையுமே டிஃபீட் பண்ணிட்டு ரியல் நாகட்டோ கிட்ட போய் பேசி அவனோட டாக்னோ ஜுட்ஸுவை போட்டு எல்லாத்தையுமே பேசி நாகட்டோவே ரீனேரை பார்த்து யூஸ் பண்ணி சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பான் அவனையே. அதுக்கப்புறம் பாதி வழியிலே அவன் ரொம்ப டயர்டா நடந்து வர நம்ம கக்காஷி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான். வில்லேஜில் இருக்க எல்லா மக்களுமே அவரை வந்து ஹீரோவா கொண்டாடுவாங்க அந்த நிமிஷம். இது எல்லாத்தையுமே நம்ம குராமா வந்து யோசிச்சு பார்த்துட்டு நாருட்டோ வந்து உனக்குள்ள இருக்க ஹேட்ரேடியுமே எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பான் இல்லையா. அதுக்கப்புறம் சன்கோக்கு கிட்ட அதனால தான் நான் உனக்கு உதவி பண்ண நினைக்கிறேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா அந்த விஷயத்த. அப்ப நைன் டெயில்ஸ் வந்து நாருட்டோ நீ டைல் பீஸ்க்காக எதனா பண்ணணும்னு சீரியஸா சொன்னா நீ என்ன பண்றியோ அதை தொடர்ந்து பண்ணுன்ற மாதிரி சொல்லுது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா சன்கோக்குவோட வயிற்றுல இன்னொரு நம்ம நருட்டோவோட க்ளோன் வந்து சேஜ் மோட ஆக்டிவேட் பண்ணிட்டு நம்ம ரியல் நருட்டோ இருக்க இடத்த சென்ஸ் பண்ணி வந்து உள்ள இருந்தே அந்த ராடை புஷ் பண்ண ட்ரை பண்ணுது. உள்ள இருந்தா நம்ம நருட்டோ க்ளோன் வந்து கரெக்டா பவர்ஃபுல்லா ஒரு அட்டாக் பண்ண வெளியில இருக்க அந்த நருட்டோ லேசா இழுக்க அந்த ராட் வந்து வெளியில வந்துருதுங்க. குராமா வந்து இதுதான் எனக்கு தெரிஞ்ச நருட்டோ அப்படின்னு சொல்ல இதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாங்க.